ஐயோ உனக்கு இப்படி ஒரு இதா, நீ இப்படி எல்லாம் வேதனைப்படலாமா? என் முண்டாட்டி ஊடோடி போனாலும் எனக்கு கவலை இல்லை, நீ நல்லா இருந்தா போதும், நீ ஓட்டு போட்டா போதும், எனக்கு பரவாயில்ல, ராசாத்தி போனா என்ன, எனக்கு தயாளு இருந்தா போதும், வா அப்படின்னு இவன் ஓட்டம் பின்னாடி போய். இது நாளைக்கு எல்லாவனும் சொல்லியாச்சு, முஸ்லீம்கள் தாக்கப்படுவதை வன்மையாக கண்டிக்கிறோம், அங்கே இருக்கிறது வெளிநாட்டு முஸ்லீம்கள் இல்லை, உள்நாட்டு முஸ்லீம்களும் தாக்கப்படுகிறார்கள் அல்லவா அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு கம்யூனிஸ்ட்ல இருந்து அறிக்கை. பாவம் ஹரன் நான் எழுதின ஒரு ஆர்டிக்கிளை தூக்கி தமிழ் பேப்பரில் போட்டு விட்டாரு. அதில் பூவண்ணன் ஒருத்தர் டெய்லி பூ மாதிரி பொழிகிறார். என்னன்னா டெய்லி சொல்கிறார், அவர் என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் அவருக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருக்கேன், என்னால் பதில் சொல்ல முடியல, இதுக்கு மேலே என்னடோ, இதுக்கு மேலே வந்தாடி சவுட்டில் தான் அடிக்கணும், அந்த அளவு டெய்லி எழுதிக்கிட்டு இருக்கேன். அந்த ஆள் இப்போ கடைசியாக ஒரு விஷயத்துக்கு வந்துட்டான். நேற்றுக்கு அவர் கம்யூனிஸ்டில் உள்ள ஒரு நேற்று ஒரு இது, ஒரு முஸ்லீம் தவறு செய்தார் என்பதற்காக நீங்கள் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தை குற்றம் சொல்வது நியாயமா? நான் இன்றைக்கி அவர் பதில் எழுதியிருக்கேன். ஏன்ட்ட இந்த ஞானத்தை நீ முதல் நாளே ஏன்ட்ட என்கிட்ட சொல்லலை, நீ இவ்வளவு நாள் என்ன சொன்ன, இருக்கிறவன் எல்லாம் உள்நாட்டு துலுக்கம் வெளிநாட்டு துலுக்கம் வரலைன்னு சொல்லிவிட்டு, இன்னைக்கு எப்படா நீ எவ்வளோ விஷயமும் கிடைச்சதுக்கப்புறம் இப்போ இல்லாமல் வெளிநாட்டு துலுக்கம் இல்லை உள்நாட்டு துலுக்கம், என்னடா நியாயம்? இன்னைக்கு திருப்பி எழுதியிருக்கேன். பாவம் அதுக்கு பதில் எழுதினானு தெரில, ஏன்னா எனக்கு அப்புறம் அவரை தான் கம்ப்யூட்டரை பார்த்தாரு, அதுக்கு என்ன பதில் எழுதியிருக்கான்னு தெரில, இனி போய் எழுதணும். இப்போ என்ன ஆகும்னா, இந்த போடோக்கள் எல்லாம் இப்போ வில்லர்களாக சித்தரிக்கப்பட்டு விட்டார்கள். ஏன்னா ஆற்காடு நவாப் இங்கே எழுதிட்டாரு, பாம்பேல உள்ள துலுக்கெல்லாம் எழுதிட்டான், டெல்லியில் உள்ள எம்பி புழுவும் எழுதிருச்சு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளூரில் இருக்கிற போடோ மேலெல்லாம் கேஸ் போட போகிறான். என்ன கேஸ் போடுவான்? இவன் தான் கலவரத்துக்கு காரணம், வெளியூர்காரனை இருக்க விடுறதில்லை. இந்த கேஸ் போடும்போது நிறைய குடும்பம் நடுத்தருவுக்கு வரும். ஏன்னா நம்ம கூட இருக்க ரவீந்திரன் மாதிரி எங்களை மாதிரி ஹிந்து மொழியில் நாங்கள் இந்த கேஸ் வாங்கி அனுபவப்பட்டவங்க கொஞ்சம் பேர் இருக்கோம். நம்ம மணிகண்டனுக்கு கொஞ்சம் நல்ல விவரம், மாமா இருக்கார், எல்லாருக்கும் தெரியும் இந்த கேஸ் வாங்கின ஒருத்தர் எப்படி சின்ன பின்னமாக போவான்னு. இதுதான் கிறிஸ்தவனுக்கு ஒரு சௌரியமான இடம். எப்படி இப்போ மதம் மாற்றணும், எப்படி மதம் மாற்றுவாங்க, இதுதான் நம்ம இதில் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூட்சமம். இதில் காங்கிரஸ் லாபம் அடைவது நமக்கு தெரியுது, பங்களாதேஷ்காரன் குடியுரிமையை விட்டு ஓட்டு வாங்க போகிறான்னு நமக்கு தெரியுது. இந்த மூணாவது விஷயந்தான் என்றைக்குமே மறைஞ்ச உண்மை, ஆனால் வெளிப்படையான உண்மை. ஆனால் அதை நம்ம தெரிஞ்சுக்கவும் விரும்ப மாட்டாங்க நம்ம நாட்டில் உள்ள அரசியல்வாதிகளும் பத்திரிகையாளர்களும். இந்த மூணாவது உண்மையை படிக்கணும்னா கொஞ்சம் நம்ம வரலாற்றில் அப்படியே பின்னாடி போகணும். இந்த 1972 இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு யுத்தம் வருது. அந்த யுத்தத்தில் தான் பங்களாதேஷுங்கக்கூடிய நாடு ஏற்படுது. இந்த யுத்தம் வரும்போது இப்போ அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய துலுக்கர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வேலை செய்கிறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய போடோக்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய மீட்டீஸ், இந்த மாதிரி ட்ரைபெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவுக்கு ஆதரவாக, இந்திய படைகளுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க. சண்டையெல்லாம் முடிஞ்சு பாகிஸ்தானை நம்மால் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிச்சு, அதுக்கிடையில் காங்கிரஸுக்கு ஒரு பிரச்சனை. 1960களுக்கு முன்னாடி எல்லாம் இந்தியாவில் 50% மேலே ஓட்டு காங்கிரஸுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்தது. 1964க்கு அப்புறம் வந்த எந்த எலெக்ஷன்லையும் காங்கிரஸ் 50% ஓட்டு வாங்கலை. அப்போ இந்திரா காந்திக்கு ஒரு பிரச்சனை வருது. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நமக்கு ஆட்சி பலம் போயிடுமோன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல முஸ்லீம்களை தாஜா பண்ணுவதற்காக இந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பங்களாதேஷிகளுடன் கண்டுக்காம விடு, ஏன்னா அவன் நமக்கு ஓட்டு போடக்கூடியவன்னு சொல்லி முஸ்லீம்களோடைய ஒரு கூட்டணியை ஏற்படுத்துகிறாங்க. இந்த முஸ்லீம்களை பற்றி தான் உங்களுக்கு தெரியும். ஹிந்துக்களுக்கு பிடிக்காத மிருகம்னு ஏதாவது உண்டா? நமக்கு எல்லாம் ஈ, எறும்பு, மாடு, மனுஷன் எல்லாம் நமக்கு ஒன்று. ஏன்னா தூணிலும் இறப்பான், இறைவன் துரும்பிலும் இருப்பான். ஆனால் முஸ்லீம்களுக்கு மட்டும் எல்லா மிருகத்தையும் விட்டு ஒரு மிருகத்தை மட்டும் பிடிக்காது. அது என்ன மிருகம்? பன்னி. ஏன்? அது அவனையும் கூட அதிகமாக பெத்து போடுது. அதான் பிரச்சனை. எப்படா என்னையும் கூட ஒன்று அதிகம் பெத்து போடலாம் போட்டிக்கு, அதுதான் அங்கே பிரச்சனை. ஸோ அந்த வேகத்தில் என்ன பண்ணி போட்டான், பெத்து போத தொடங்கின உடனே என்ன ஆகி போச்சுன்னா, உள்ளூரில் இருக்கக்கூடிய போடோக்களுக்கு பிரச்சனை என்னென்னா, அவனுக்குள்ள வேலை வாய்ப்பு, அவனுக்குள்ள பொருளாதாரம் எல்லாம் பாதிக்கப்படுது. பாதிக்கப்படும் போது ஓட்டரசியலுக்காக வெளிநாட்டில் இருந்து வந்த பங்களாதேஷிகளுக்கு பாரத அரசாங்கம் ஆதரவு தெரிவிக்கிறது, எதிர்க்கவில்லை. அப்போ பாதிக்கப்படக்கூடிய எவனும், இப்போ நம்ம ஊர்லேயே ஒருத்தர் நம்ம ஏரியாவுக்குள்ளே பண்ணியாச்சுன்னா நம்ம அதை தடுக்கத்தான் செய்வோம். இது இயல்பு. இந்த இயல்பான ஒரு இதை போராட்டமாக அந்த போடோ சமுதாயம் மாற்றுது.
இந்த இடத்துல கிறிஸ்தவம் உள்ள வரான். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறான், அவங்களுக்கு ஆர்ம்ஸ் சப்ளை முதல்ல வந்து கிறிஸ்தவ நாடுகள் தாய்லாண்ட்லேயும் பர்மாலேயும் பேஸ் வச்சு முதல்ல கொடுக்குறாங்க. அப்போ இந்த நாகாலாந்து போடோலாந்து இந்த ரெண்டிலையும் முதல் கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு தனி நாடு வேண்டும் என்பது தான். இந்த தனிநாடு கோரிக்கை இவர்களை செய்ய வைத்ததே இந்த சர்ச். இன்னும் சொல்ல போனான்னா, இப்போ போடோலாந்து அட்டானமஸ் கவுன்சில்னு ஒன்று இருக்குது. இதுக்கு இது வந்து போடோ லிபரேஷன் டைகர்ஸ்னு ஒருத்தருக்கு 2003ஆம் ஆண்டு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவங்க கூட ஒரு ஒப்பந்தத்தை வச்சு அந்த அட்டானமஸ் கவுன்சிலை ஆக்கி கொடுத்தாங்க. அதற்கு முன்னாடி NDBFன்னு ஒன்று இருந்து, நேஷ்னல் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் ஆஃப் போடோலேண்டுன்னு. அவங்க தான் முதல் போடோ இன்சர்ஜென்ட் ஆர்கனைசேஷன். அந்த அமைப்பை நடத்தியவர் அவரும் வெறும் கிறிஸ்தவர்கள். அவன் என்ன பண்ணினான் அப்படின்னு சொன்னான்னா, இந்த போடோக்களும் பேச்சு வழக்கில் உள்ள மொழி, அதுக்கு வந்து ஸ்கிரிப்ட் கிடையாது. இந்த கிறிஸ்தவன் என்ன பண்ணான்னா, போடோ ஸ்கிரிப்டை லாட்டினை இன்ட்ரடியூஸ் பண்ணான். இன்னைக்கு அதன் பிரதிபலன் என்னன்னா, 1960 1% கிறிஸ்தவன் இருந்தான் போடோக்களுக்கு இடையில. இன்னைக்கு அரசாங்க ரெக்கார்டு படி இன்னைக்கு 10% போடோக்கள் கிறிஸ்தவர்கள். ஆனால் அரசாங்க ரெக்கார்டுக்கு அப்பாற்பட்டு சொல்றவங்க, நம்ம பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு போடோக்கள் 15% கிறிஸ்தவர்கள். இந்த 15% போடோ கிறிஸ்தவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னான்னா, நாங்கள் இவங்களோடு இணைஞ்சு போகிறோம்னு சொல்லலை, எங்களுக்கு தனிநாடு வேண்டும்னு தான் சொல்கிறானே தவிர, போடோக்கள் வந்து தேவநாகரி ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாங்க, அதான் நம்ம சம்ஸ்கிருத ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு. அதை லத்தீனாக இந்த 15% இன்றைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்போது நமக்கு தெரிஞ்ச விஷயம், பங்களாதேஷிலிருந்து உள்ளே வந்திருக்கான், அஸ்ஸாமில் உள்ளவன் சண்டை போடுறான், இது பேப்பருக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனால் இந்த மறைவுக்கு இடையில் ஒரு 15% ஹிந்துக்கள் கிறிஸ்தவர்களாக மதம் மாற்றப்பட்டு விட்டார்கள். இந்த மதம் மாற்றத்துக்கு என்ன நோக்கம் இருக்கு? இந்த மதமாற்றம், கிறிஸ்தவ மதமாற்றம் எதற்காக செய்யப்படுகிறதுங்கக்கூடியதுதான் இந்த பிரிவினைங்கக்கூடிய பேக்ட்ராப்பில் முக்கியமான விஷயம். ஏன் இந்த பிரிவினையை அவர்கள் செய்தார்கள்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் முதல்ல வடகிழக்கில் துப்பாக்கி ஏந்திய தீவிரவாதிகள்ங்கிறது நாகா, இன்னித்த நாகாலாந்து பகுதியில் உள்ளவர்கள். 1929 நமக்கு தான் நம்ம ஊரில் கமிஷன் நடக்கிற மாதிரி, அதில் வெள்ளக்காரன்றது நம்ம படித்தது தான். இப்போ நம்மள்கிட்ட கமிஷன் அமைக்கிறோம்னு சொன்ன உடனே நம்ம ஆள் என்ன செய்வோம், கிரானைட் கமிஷனா இல்லைன்னா மினி பஸ் கமிஷனாக நினைப்போம். அது கமிஷனுங்கிறது ஒரு குழு. சைமன் கமிஷன் ஒன்று இந்தியாவுக்கு வந்தது. இந்த சைமன் கமிஷன் 1929 இந்த நாட்டில் வரும்போது 5% நாகர்களை கிறிஸ்தவர்களாக அவர்கள் மாற்றி விட்டார்கள். நல்ல ஞாபகம் வச்சுக்க, 1929. அப்போ நாகர்கள் தரப்பிலிருந்து சைமன் கமிஷனுக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், நீ இந்த நாட்டுக்கு விடுதலை கொடுத்துட்டேன்னா நாகர்களை இந்தியாவோட சேர்த்துறாத, எங்களுக்குன்னு தனி நாடு கொடு, நாங்கள் இந்தியர்கள் அல்ல. இதுதான் சைமன் கமிஷன் வந்து சைமன் கமிஷன் முன்னாடி நாகா கிறிஸ்தவர்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை. அப்போ இந்த கோரிக்கை வருவதற்கு காரணம் என்ன அப்படிங்கக்கூடியதை ஏஷியன் கிறிஸ்டியன் ரெவல்யூஷன் கூடிய ஒரு புத்தகத்தில் எழுதும்போது அவங்க தெளிவாக சொல்லிக்கிட்டு வராங்க. அதில் ஒரு வார்த்தை, அது ரொம்ப ஸ்ட்ரைக்கிங் எக்ஸாம்பிள். அந்த எக்ஸாம்பிளை நான் இந்த இடத்துல சொல்லணுங்கிறது இறைவனின் சித்தம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சாமி வந்திருக்காங்க தலശ്ശേരിயிலிருந்து, இவங்கெல்லாம் சுனாமியில் பல இடங்களில் வேலை செய்கிறாங்க. விஜயசாமியை காணல, அவர் தான் சுனாமியில் இந்த கடலூர் பெல்ட்டெல்லாம் வேலை செய்தார். அதனால் அவங்களுக்கு இன்னும் அந்த விஷயம் இன்னும் விவரமாக தெரியும். அப்போது அவன் சொல்கிறான், இந்த மதம் மாற்றம் எப்படி எங்களால் சாதிக்க முடிந்தது, எப்படி நாகர்களை எங்களால் இந்தியாவுக்கு எதிராக திருப்ப முடிந்ததுன்னு அவன் சொன்ன முதல் காரணம், ஜென்ரலாக இந்த ட்ரைப், இந்த மலை ஜாதிகள்லாம் எப்படின்னா, கிராம கட்டுப்பாடு, ஊர் கட்டுப்பாடுன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் அவங்களுக்குள்ள. இந்த கட்டுப்பாடை ஒட்டிய மக்களாக இருந்தார்கள்.